தஞ்சாவூரைச் சேர்ந்தவர் அருள்மொழி. சொந்தங்களால் சொத்துக்களை இழந்து ஊரை விட்டு செல்கிறார். 22 ஆண்டுகள் கழித்து தன் சித்தி மகள் புவனாவின் திருமணத்தில் கலந்து கொள்ள சொந்த ஊருக்கு வருகிறார். பணத்தாசை பிடித்த சொந்தக்காரர்களால் தஞ்சாவூரிலிருந்து குடும்பத்துடன் சென்னை சென்றாலும் தங்கை புவனா மீது அருள்மொழிக்கு எப்பொழுதுமே தனி பாசம். மேலும் சொக்கு மாமாவையும் ரொம்ப பிடிக்கும். தங்கை புவனாவுக்காக திருமண வரவேற்பில் கலந்து கொண்டு அந்த இரவே சென்னைக்கு திரும்புவது என்று தஞ்சாவூருக்கு செல்கிறார் அருள்மொழி. ஆனால் ஊருக்கு சென்ற இடத்தில் அப்பாவியான நல்ல உறவுக்காரரை சந்திக்கிறார். அவரின் பாசம் பாராட்டும்படியாக இருந்தாலும் எரிச்சலாகவும் உள்ளது அருள்மொழிக்கு. அந்த இளம் உறவினரை சந்தித்த பிறகு அருள்மொழியின் வாழ்வில் எதிர்பாராத திருப்பம் ஏற்பட்டு தன்னைத்தானே அறிந்து கொள்கிறார். படத்தில் சில இடங்களில் நம்மையும் அறியாமல் அலை வைக்கிறார் இயக்குனர் பிரேம்குமார். அருள்மொழி புவனா வரும் காட்சியில் தானாக கண்ணீர் வருகிறது. இதுபோன்ற தருணங்கள் தான் படத்தை மேலும் ரசிக்கும்படி செய்கிறது. குடிகாரனுக்கு கட்டி வைத்து விட்டார்கள், உங்களை திருமணம் செய்திருந்தால் என் வாழ்க்கை நன்றாக இருந்திருக்கும் என உறவுக்கார பெண் அருள்மொழியிடம் சொல்லும் காட்சி ரசிக்கும்படி உள்ளது. படம் ரொம்ப சீரியஸாகவே இருந்துவிடக்கூடாது என ஆங்காங்கே சிரிக்கவும் வைத்திருக்கிறார் இயக்குனர். இரவு நேரத்தில் சிறு ஊரை அழகாக காட்டியிருக்கிறார் ஒளிப்பதிவாளர் மகேந்திரன் ஜெயராஜு. கோவிந்த் வசந்தாவின் இசையில் பாடல்கள் அருமை. கமல்ஹாசன் பாடியிருக்கும் யாரோ இவன் யாரோ பாடல் வெகுவாக கவர்கிறது. தங்களுக்கு கொடுத்த வேலையை கச்சிதமாக செய்திருக்கிறார்கள் கார்த்தியும் அரவிந்த் சாமியும். கடந்த காலத்தில் இருந்து தப்பிக்க முடியாமல் தவிக்கும் நபராக அரவிந்த் சாமி அருமையாக நடித்திருக்கிறார். கார்த்தி சற்று கவனமாக இல்லை என்றால் அவரின் கதாபாத்திரம் எரிச்சலூட்டுவதாக மாறிவிடும். ஆனால் அதற்கு இடம் கொடுக்காமல் நடித்து கைத்தட்டல்களை பெறுகிறார். இரண்டாம் பாதியில் மட்டுமே வந்தாலும் ரசிகர்களை கவர்கிறார் ஸ்ரீதிவ்யா. கருணாகரன், ரேச்சல் ரெபக்கா, இளவரசு ஆகியோர் ரசிகர்களின் மனதில் இடம் பிடித்து விட்டார்கள். சில காட்சிகளில் மட்டுமே வந்தாலும் ராஜ்கிரண், தேவதர்ஷினி, ஜெயபிரகாஷ் ஆகியோர் தனித்து தெரிகிறார்கள். என்றும் மக்களின் பார்வையில் ரெட் தமிழ் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.